நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்முடைய தேவனை நாம் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். சர்வ வல்லவரும் இந்த இடத்துல ஆளுகை செய்ய, நம்மோடு கூட பேச, நம்முடைய ஆராதனையிலே சந்தோஷப்படுகிறவராய் இந்த காலை வேளையில் அவர் நமக்கு முன்பாகவே அவர் கடந்து வந்து விட்டார். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து, ஆவியானவரே இந்த காலை வேளையில் நம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஆவியானவருடைய வல்லமை இந்த காலை வேளையில் எங்களை தொடட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா வாய்களும் திறக்கட்டும். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒரு விசை கழுவுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஈசோப்பினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துவாராக. பரிசுத்தமுள்ள தேவனை சந்திப்பதற்கு, பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு ஆராதனையை படைப்பதற்கு எங்களையும் ஒரு விசை கர்த்தர் சுத்திகரிப்பீராக. நீர் உன்னதரையா, நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பெரியவரே, மகத்துவமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மாட்சிமையின் தெய்வமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனையின் நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரை இந்த காலை வேளையிலே மனமகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு ஒரு ஆராதனையின் மேகம் அப்படியே இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடினாலும் நான் வருவேன் என்று சொன்னவர், உம்முடைய வார்த்தையின்படியே இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் எழுந்தருளி உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த நீர் ஆயத்தமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான வல்லமை இந்த காலை வேளையிலே இறங்கட்டும் ஐயா, இந்த காலை வேளையிலே இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்க வந்து ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா. நீங்க வரும் பொழுது எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். நீர் வரும் பொழுது ஒரு சமாதானம் உண்டாகும். நீர் எங்கள் நடுவிலே வரும்போது பரிசுத்தம் உண்டாகும். நீங்க வரும் பொழுது பாதுகாப்பை தருவீர். நீங்க வாங்க டாடி. எல்லாரும் கேட்ப, ஆண்டவரே எங்க நடுவிலே வாரு. ஆண்டவரே, வாய்களை திறந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், எனக்குள்ளே வாசம் பண்ண, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். எல்லாரும் அந்த ஆசையோடு ஆண்டவர் இந்த துவக்க ஜபத்திலேயே ஆண்டவருடைய பெரிதான கிருபை இறங்கட்டும்னு சொல்லி கேட்டு அப்படியே ஒப்பு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக, நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் வரும் பொழுது சுத்திகரிப்பு எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது சமாதானம் எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது சுத்திகரிப்பு எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது சமாதானம் எனக்கு உண்டாகும். ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக, நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் வரும் பொழுது பரிசுத்தம் எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது பாதுகாப்பு எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது பரிசுத்தம் எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது பாதுகாப்பு எனக்கு உண்டாகும். ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக, ஆவி
ஆவியானவரே வருக, நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக, நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே இந்த காலை வெளியில ஒரு விசை இறங்கி வாங்கப்பா. என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, உள்ளத்திலே சமாதானத்தை வையுங்க ஆண்டவரே. இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்து ஆண்டவரே. எனக்கு ஒரு பாதுகாப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு, என் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு. ஓ நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. அப்படியே பரிசுத்த பிரசன்னம், அப்படியே பரிசுத்த ஆளுகை இந்த காலை வேளையில இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். எங்களை அளவில்லாமல் அதிகமாக நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் எஜமானனே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் 1000 நாள் நாங்கள் இருப்பதை விட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரே நாள் நல்லது, அது ஏற்றதும் இன்பமுமாய் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த காலை வேளை ஆண்டவருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனையின் நாயகன் இந்த காலை வேளையிலே உயர்த்தப்படுவாராக, ஆராதனைக்குரியவர் கனப்படுத்தப்படுவாராக. ஓ நன்றியப்பா. பாடுகிற பாடல்கள் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு உணர்ந்து எல்லாரும் ஆராதிக்க கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு பின்மாறிய கர்த்தர் பொழிந்தருளுவீராக, அபிஷேக தைலத்தினாலே நிரப்புவீராக, வல்லமையினாலே நிரப்புவீராக, வரங்களினாலே நிரப்புவீராக. ஆராதிக்கும் பொழுதே சரீரத்தில் சர்வாங்க சுகம் உண்டாவதாக, ஆவியிலே விடுதலை உண்டாவதாக, ஆத்மாவிலே விடுதலை உண்டாவதாக. அப்பா எல்லா துக்கங்களும் மாறி போய் ஒரு களிப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வாரும், புதிய மக்களையும் கொண்டு வாரும். இன்னும் இந்த தேவனை ஆராதிக்கட்டும். தேவன் கொடுக்கிற விடுதலை, சமாதானம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அழைத்து கொண்டு வருவீராக. இந்த காலையில் எங்களோடு கூட கர்த்தர் பேசும். தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகள், இருதயங்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முழு ஆராதனை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷன் இல்லப்பா, நாங்க இல்லப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்முடைய சித்தம் போல் நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. கல்வாரி ஆண்டில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் தம்முடைய விருப்பத்தின்படி ஒவ்வொரு பகுதியில எங்களை நடத்துவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம், துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நம்முடைய தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய, கனத்துக்கு உரியவராகிய அவரை நாம் சேர்ந்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாயிருப்பவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி தேவன் நன்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நன்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை
மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி glory to God மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடரே இருளிலே என்று நடமாடும் கொள்ளை நோயை கண்டு அஞ்சிடரே இருளிலே என்று நடமாடும் கொள்ளை நோயை கண்டு பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த அடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே மாமே சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார் தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி அம்மன் மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி ஆமென் மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி
அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். துதிக்க தான் நம்மை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட நம்மை ஆண்டவர் முன்பதாக தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்தும், என்னை ஆராதிக்கும் என்று சொல்லி நம்மை குறித்து ஒரு பெரிய ஆசை விருப்பம் நம்மை மேலே வைத்ததினாலே இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு பாடலையும் பாடுவோம். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். என்னுடைய நெருக்கத்தில் எல்லாவற்றிலும் இருந்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் அளித்தவர். இந்த உலகத்தில் நிறைய பேர் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து அது பலன் நினைக்கிறாங்க. ஆனால் கிடையாது. தேவன் ஒருவர் தான் நம்முடைய பலன். அவருடைய பலன் நம்ம கூட இருக்கிறதுனால, அவர் நமக்கு துணையாக இருப்பதினால தான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாம் எல்லாத்தையும் கடந்து வந்து இன்றைக்கு கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சேர்ந்து பாடலாமா? என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். எந்த நெருக்கத்திலே என் சத்தமதை, எந்த நெருக்கத்திலே என் சத்தமதை நீர் கேட்டு பதிலளித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நீர். என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நீர். நான் நம்பிடும் என் துருகமே எந்தன் ரட்சண்ய கொம்பும் நீரே. நான் நம்பிடும் என் துருகமே எந்தன் ரட்சண்ய கொம்பும் நீரே. பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். சிறுமைப்படும் மனிதனை கலங்கிடாதே, சீக்கிரம் நம் இயேசு வந்திடுவார். சிறுமைப்படும் மனிதனை கலங்கிடாதே, சீக்கிரம் நம் இயேசு வந்திடுவார். மெட்டிமை மனிதர் இனி பயந்திடாதே, மெசியா என்றும் துணையானதா. மெட்டிமை மனிதர் துணி பயந்திடாதே, மெசியா என்றும் துணையானதா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தார், நீதி என்னும் சால்வையை உடுத்து விட்டார். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தார், நீதி என்னும் சால்வையை உடுத்து விட்டார். கர்த்தர் பலத்தால் மதிலை தாண்டிடுவேன், அவர் வலக்கரம் என்னை தாங்கிடுவேன். கர்த்தர் பலத்தால் மதிலை தாண்டிடுவேன், அவர் வலக்கரம் நம்மை தாங்கிடுமே. பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன்.
பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். எந்த நெருக்கத்திலே என் சத்தமதை, எந்த நெருக்கத்திலே என் சத்தமதை நீர் கேட்டு பதிலளித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்குதுவே. இந்த காலை வேளை ஆண்டவரே உம்முடைய அருள் மாறி எனக்கு தேவை. என் மேலே, என் சந்ததி மேலே ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்களிலே ஊற்றும் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் ஓடணும், உமக்காக கிரியை செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்கு தேவை. நிரப்புகிறவர் என்னை நிரப்பி ஆட்கொண்டு இந்த காலை வேளை என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு என்னை தேற்றுகிற, ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளில் வந்திருக்கலாம், ஆனால் நம்மை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். சேர்ந்தவரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராள அருளவர் செய்யாமே. அற்பமாய் சொற்பமாய் திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா. காடான நீளத்திலேயோ செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராள அருளவர் செய்யாமே. ஆமென். அற்பமாய் சொற்பமாய் திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே. அருள் ஏராள அருளவர் செய்யாமே. அற்பமாய் சொற்பமாய் திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் ஈசானமே. அருளின் மாரியை தாரும் ஜீவதயா பரரே. அருளவர் செய்யாமே. அற்பமாய் சொற்பமாய் திரளாய் பெய்ய
பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே கொஞ்சமா இல்ல, என்னை நிறைவாய் நீங்க நிரப்பணும் ஆசைப்படுறவங்களாம் கைகளை உயர்த்தி, என்னை ஆண்டவரே கணுக்கால் அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆழத்திற்குள்ளாய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களை நிரப்பி அனுப்பணும். அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், நம்முடைய மனதிலே தோன்றுகிற காரியங்களை எல்லாம் நினைத்து பிரயாசப்பட்டு நடத்தி விடலாம் என்று சொல்லி. ஆனால் அது அல்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை செய்ய நினைக்கிறாரோ அது நிச்சயமா தடைபடாது. நம்முடைய நினைவுகளிலே வருகிற காரியங்கள் தடைபடலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்கென்று தம்முடைய ஜனத்திற்கென்று செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, தேவனால் உயருவேன், தேவனால் பெருகுவேன், இது நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்களெல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்படத்தான் போகிறது. அந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரத கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரத கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாவே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாவே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாவே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாவே. கர்த்தருந்த அருகில் வந்து நான் உனக்காக யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தருந்த அருகில் வந்து நான் உனக்காக யாவும் செய்வேன், என் தேவை யாவும் பார்த்து என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள்
பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் சேர்ந்து என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, நிச்சயமா கர்த்தர் உயர்த்துவார், நிச்சயமா பெருக பண்ணுவார். இப்ப இருக்க சூழ்நிலை நெருக்கமா இருக்கலாம், ஆனா விசாலத்திலே கொண்டு வருகிற ஒரு கர்த்தரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் கைவிடாதவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக இந்த காலை வேளையிலே எங்க நடுவில் வாரும், என்னை தொடும். ஒவ்வொரு தனித்தனியா கேளுங்க, ஆண்டவர் என்ன தொடு ஆண்டவரே. இன்னைக்கு நான் உம்முடைய தொடுதல் இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் போகக்கூடாது. என்னை தொடும் ஆண்டவரே, வல்லமையானவரே, மேக ஸ்தம்பமே, என் மேல நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. எனக்காக யுத்தம் செய்பவர் நீர். இந்த உலகத்தில் எனக்காக வழக்காடுகிறவர் என் உறவு அல்ல, என் நண்பர் அல்ல, எனக்கு தெரிந்தவர்கள் அல்ல, எனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். அவர்தான் சேனைக்கு முன்பாக போய் யோர்தானை பிளந்தவர், செங்கடலை பிளந்தவர். உங்களுக்காக எனக்காக அவர் காரியங்களை நடப்பிக்க அவர் முன்பாக போவாரானால் தடைகள் எல்லாம் நொறுங்கி போகும். எரிகோ போன்ற பிரச்சனைகள் எதிரிட்டு மேலோங்கி நின்றாலோ கர்த்தர் அதை எல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபொடி ஆக்குவார். ஆண்டவரை பார்த்து கேட்ப, ஆண்டவரே ஒரு மழையை என் வாழ்க்கையில பெய்ய பண்ண. வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு கையளவு மேகம் எழும்பினால் போதும், பெருமழையை அது பெய்ய பண்ணும். ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு கையளவு மேகம் எனக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. பெருமழையை பெய்ய பண்ணுகிற ஒரு கர்த்தருடைய ஒரு கையளவு மேகம் இந்த காலை வேளை எனக்காக இறங்கட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலத்தை போல இருக்குதப்பா, ஆனா வாய்க்கால்கள் அமைத்து செழித்தோங்க செய்கிற பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில எனக்காக கிரியை செய்யட்டும். ஆசையாய் உணர்ந்து ஒரு தொடுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய் உணர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் எல்லாரும் கை உயர்த்தி ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் இயேசுவே. ஒரு மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவா இறங்கட்டும். பொழியோ ஆவியே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஆமென். மென்மையானவரே, மேக
ஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவனதே ஊற்று தண்ணீர் ஜீவனதி ஆனந்த தைலமே எங்கள் ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவரே பனி போல பெய்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளும் இந்த காலை வேளையில இறங்கட்டும் ஐயா இந்த காலை வேளையில இறங்கட்டும் மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஷபலபரதரபகபலபரப ஷிபலந்தரபோ ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே ஓ யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே எங்கள் உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் எல்லாரும் ஒரு கரங்களை உயர்த்தி இரண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே பெருமழையாய மேல இறங்கி வாரு என் உலர்ந்த வாழ்க்கையை என் உலர்ந்த வாழ்க்கையை என் வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்குகிற கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே என்னை மாற்று கனிதரும் மரமாக கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே ஆண்டவரே கேளுங்க நான் பலவீனமா வந்திருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிறவரே இந்த காலவையா சரீரத்தை தொடு என் ஆவியை தொடு என் ஆத்மாவை தொடு ஒரு புது பல இந்த காலை வேளையில நிரப்பட்டு ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே இன்னைக்கு என்ன உங்களுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா மாற்றுங்க. அனல் இல்லாத என் ஜீவியத்தை அனலாய் மாற்றுகிற கர்த்தருடைய பிரசன்னம் என்னை சந்திக்கட்டும். பல விதமான கேள்வியோடு நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணே
எல்லாவற்றிற்கும் பதில் அவர் மட்டும்தான். உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கும் பதில் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவரை நீங்க சார்ந்து கொள்வீர்களானால் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்து அவரே நடத்துவார். வேற யாரும் இல்லை, அவரே நடத்துவார். அவரே உங்களுக்கு ஆலோசனை தருவார். செம்மையான வழியில நடத்துகிற நல்ல தேவன். ஆண்டவரை பார் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இதுவரைக்கும் இருந்தீரப்பா, இனிமேலும் இருக்க போகிறவர் நீர்தான் ஐயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். என் வாழ்க்கையை நிரப்புங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நிரப்புங்க ஆண்டவரே, எங்க சபையை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த தாகத்தோடு உணர்ந்து இந்த பாடல் அப்படியே பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? Glory to God in the name of Jesus. Hallelujah. எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருந்தவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவர். எல்லாரும் கை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தி, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தி, தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை, தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. எல்லாரும் கை உயர்த்தி ஸ்தோத்திரமே உமக்கே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தப்பா, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சான்று சொல்லுங்க, மரணத்திலிருந்து உயிர் பிழைத்தேன், வியாதியிலிருந்து பிழைத்தேன், விபத்திலிருந்து பிழைத்தேன், உயிருள்ள வரைக்கும் துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். பயந்த வேளை வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஆமென். இருளெல்லாம் விளக்கினீரே, கண்ணீரை துடைத்தவர், அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. எல்லா வாய்களும் ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. Glory to God. உயிர் பிழைத்தே,
உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தி, தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தி, அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பு நீர் அருகினிலே, அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பு நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. கர்த்தருடைய பிள்ளையே, நீ தனிமை இல்லை. உன்னை கர்த்தர் அனாதையாய் அலைய விடுவதில்லை. உனக்கு ஒரு நண்பர் உண்டு, உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. உன் குடும்பத்தின் தலைவர் இயேசு. அவர் உன்னை நடத்துவார். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். குயவனாக வணைந்திட்டீரே, களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வணைந்திட்டீரே, களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே என்னை. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. ஸ்தோத்திரமே. ஓ, உயர்த்துகிறோம் டாடி, உங்களை கனப்படுத்துகிறோம். ஆவியானவரே, எங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும், இறங்கட்டும். களிமண்ணை உருவாக்கி உயர்த்தி பயன்படுத்துகிறவரே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே, உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனை வியாதி, எத்தனை விபத்துகள் உங்களை சாத்தான் தகர்க்க நினைத்த போதெல்லாம் உயிர் பிழைக்க வைத்து இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு நாம் ஆண்டவரை துதிக்கணும், எவ்வளவு ஆண்டவரை நாம கனப்படுத்தணும். தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் எவ்வளவு நல்லவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில எத்தனை முறை ருசிக்க வச்சாரு, எத்தனை முறை அனுபவிக்க வச்சாரு. சில நேரத்தில் நாம நினைக்கிற பாதையில் ஆண்டவர் நடத்த மாட்டார். நாம் அவர் நடத்துகிற விதம், அவர் நடத்துகிற பாதை சில நேரத்தில் நமக்கு புரியவே புரியாது. ஆனால் எட்டாத உயரத்தில், தகுதியில்லாத இடங்களில் உயர்த்தி வைக்கிறவர், ஸ்தாபிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். கரை உயர்த்தி, ஆண்டவரே, புரியாத பாதையில் என்னை நடத்தினாலும் என்னை நடத்துகிறவர், ஏந்தினவர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்மை நான் மாத்திரம் சார்ந்து கொள்ள இன்னும் கிருபைத்தார். அந்த ஏக்கத்தோடு, அந்த ஆசையோடு இந்த பாடல் அப்படியே பாடி உணர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம்.
புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர் ஏந்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தி என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அனைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அனைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. என் தூங்காயிரவினு மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ உன் வார்த்தையால் என் இயேசுவே. என் தூங்காயிரவினு மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ உன் வார்த்தையா என் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில். நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில். அதிசயமானவர் என் தேவை அவையோ சந்தித்தி நடத்தினி என் இயேசுவே. அதிசயமானவர் என் தேவை அவையும் சந்தித்தி நடத்தினி என் இயேசுவே.
நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. கை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி செலுத்துவேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இதுவரைக்கும் என்னை நடத்தினவர், எனக்காக யாவையும் செய்தவர் அவர் ஒருவர் தான். இனிமேலும் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். உயிருள்ள வரைக்கும் நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மையை சொல்லி கொண்டாடி கொண்டே இருப்பேன். நீங்க கொண்டாடி பாருங்க, கர்த்தர் நடத்துகிற விதமே ஆச்சரியமா இருக்கும். கர்த்தரை துதிச்சு செய்த நன்மைகளை மறக்காம ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி கொண்டே அவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பாதைகளை திறந்து கொண்டே இருப்பார். அடைக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்காக திறக்கப்படும். ஆமென். நன்றி அப்பா. கைவத்தி சொல்லுங்க, ஆண்டவர் எந்த சூழ்நிலை நான் சோர்ந்து போகாதபடி, எந்த நிலைமையில நான் தளர்ந்து போகாதபடி, இதுவரைக்கும் எனக்கு செய்த தேவனுக்கு மாத்திரம் நான் நன்றியா நடக்க எனக்கு ஒரு கிருபை தாரும் ஐயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிற மகிமையின் தேவ பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நீங்க நடத்துகிற பாதை எங்களுக்கு புரியாததா இருக்கலாம், புதிதானதா இருக்கலாம். ஆனா எங்களை நடத்துகிற ஒரு கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போகிறீர். அந்த புரியாத பாதையில நடத்தும் போது நீங்க நடத்தி வந்த விதமே ஆச்சரியமா இருக்கும். என்னை கொண்டு வந்த விதங்களே ஆச்சரியமானதா இருக்கும். அப்படி நடத்தி இருக்கிறீர், இன்னமும் நடத்த போகிறீர். ஆனா ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், என்னை சுமந்து செல்லுகிற என் நேசர் என்னோடு கூட வருகிறார். என்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தை பிடித்து நடக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். தொடர்ந்து ஆவியானவர் இடைப்படும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.